டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். சார் இன்றைக்கி நம்ம வந்து பாலிடெக்னிக் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வீரமுத்துவேல் ஐயா அவருடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா விழுப்புரம். இவர் வந்து சந்திராயன் 3 திட்டத்தோட இயக்குனர். இவர் வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஏழுமலை பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் பிரிவில் படித்தார். ஆஃப்டர் +2 முடித்ததுக்கப்புறம் குடும்ப ஏழ்மை நிலை காரணமாக அது விழுப்புரத்தில் பாலிடெக்னிக்கில் படித்தவர், மெக்கானிக்கல் பிரிவில் படித்தவர். அவருடைய பிஹெச்டியை சென்னை ஐஐடியில் முடித்தார். அப்போ பாருங்கள், ஒரு ரயில்வே ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் படிச்சுட்டு சாய்ராமில் பிஇ இன்ஜினியரிங் அதை பண்ணிவிட்டு எம்இ வந்து ட்ரிச்சி என்ஐடியில் பண்ணிவிட்டு ஐஐடி சென்னையில் வந்து பிஹெச்டி முடித்தவர் நம்ம வீரமுத்துவேல் ஐயா அவர்கள். இவர் வந்து விண்கலத்தில் எலக்ட்ரானிக் தொகுப்பில் அதிர்வுகள் குறித்து ஆய்வுக் கட்டுரையை எழுதினார். இந்த கட்டுரை தான் வந்து உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஐயா வந்து 2 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஆய்வகத்திலே செலவழிச்சிருக்கார். சந்திராயன் 3 திட்டத்தோட இயக்குனர், அந்த ப்ராஜெக்டோட டைரக்டர். அவருடைய வாழ்க்கையை எந்த படியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு பாருங்கள், பாலிடெக்னிக்லேருந்து. அவள் பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா உங்கள் தகுதியை, உங்களுடைய செயல்பாட்டு அறிவை இன்னும் மேலும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. நீங்கள் என்ன சார் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th முடித்து பாலிடெக்னிக்கில் போய் சேர்றீங்கன்னா 3 years, 12th முடித்து பாலிடெக்னிக்கில் போகிறீங்கன்னா 2 years. இதில் பெண்களுக்கு வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பெண்களுக்கு புதுமை பெண் நிதி உதவி மாதம் 1000 ரூபாய். ஆண்களுக்கும் உண்டு இந்த நிதியுதவி, மாதம் 1000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே டிப்ளமோ கோர்சஸாக கொடுத்துருவாங்க. இப்போ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் கவர்மெண்ட் டெக்னாலஜி, அப்புறம் டிசிபி, டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ். இந்த டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது, இதை முடித்தவங்க டைரெக்டாக நீங்கள் எங்கே போயிடலாம் அப்படின்னா, யூ கேன் ஜாயின் செகண்ட் இயர் இன் பிகாம். பிகாம் செகண்ட் இயரில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். சென்னை தரமணியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக், பிரிண்டிங் டெக்னாலஜி தரமணியில், கெமிக்கல் டெக்னாலஜி தரமணியில் இருக்குது, லெதர் டெக்னாலஜி தரமணியில் இருக்குது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தரமணியில் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் அது தரமணியில் தான் இருக்குது. இன்னும் நிறைய இடங்களில், அதாவது கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நீலகிரி, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், தேனி, இந்த மாதிரி நிறைய இடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 54, அதுக்கு மேலே கூட 54 காலேஜஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இப்போ வரலாம். 54 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, 3 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்குது. அப்போ வீரமுத்துவேல் ஐயா அவர்கள் மாதிரியே நீங்களும் ஒரு இதில் சாதிக்கணும். பணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சார் என்னால் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட பாலிடெக்னிக் எடுத்து படிச்சுட்டு கூடயே வந்து வேலையும் செஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கவும் செஞ்சுக்கிட்டு அதை வச்சு கூட நீங்கள் ஒரு பொறியியல் படிப்பு படிக்கலாம். ஆனால் பாலிடெக்னிக்கோடு நிப்பாட்டிடாதீங்க, மேற்கொண்டு ஒரு பொறியியல் படிப்பு படிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கே 2500 ரூபாய், இவ்வளோ தான். ரொம்ப குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு நிறைவான கல்வியை கொடுக்குறாங்க. நீங்கள் அதை சேரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், DOT அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கூட இந்த செப்டம்பர் 2024 டிப்ளமோ பண்ணவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில்.
இப்போ என்எஸ்சி நேஷ்னல் சயின்ஸ் சென்டர் ஒரு 3 போஸ்ட்டு டிப்ளமோ முடித்தவங்களுக்கு. டேட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி 18ஆம் தேதி 18/9/24. ஆக்சுவலாக 10/9/24லே வந்து டேட் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து பாலிடெக்னிக் முடித்தவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரோவில் எல்பிஎஸ்சி ரெக்குவயர்மெண்ட் அது போட்டிருந்தாங்க. லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு 861 போஸ்ட் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 80 போஸ்டிங் 10th டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஜூனியர் கோர்ட் அட்டெண்டன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் 345 போஸ்ட்டு அதாவது ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்களுக்கு இது போட்டிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி வந்து டேட் வந்து 18/9/2024. அந்த பிஐஎஸ்க்கு லாஸ்ட் டேட் வந்து 30/9/2024. ஸோ டைம் இருக்குது, அப்ளை பண்ணலாம். அப்புறம் டிஎம்சி டாடா மெமோரியல் சென்டர் ரெக்குவயர்மெண்ட். அதில் வந்து டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர், ஃபீமேல் நர்ஸ், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் ஐஐடி மெட்ராஸில் கூட வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 37 போஸ்டிங். இது வந்து எது கேட்டிருக்காங்கன்னா இந்த டிப்ளமோ முடித்தவங்கள கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாலிடெக்னிக் அப்படிங்கிறது அருமையான கோர்ஸு. இதை எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்ஜினியரிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.